1969ல அமெரிக்கால எல்ஜிபிடி கம்யூனிட்டிலாம் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சி பண்றாங்க, ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்துக்கு இந்த ஸ்டோன் வால் ரயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த போராட்டம் எதுக்கு பண்ணாங்க, இந்த போராட்டத்துக்கான அடிப்படை காரணம் என்ன, இந்த போராட்டம் எங்க வெடிச்சது, எப்படி வெடிச்சது, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் இந்த போராட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த போராட்டத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு புக்கை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். த ஸ்டோன் வால் ரைட்ஸ் ரிட்டன் பை கெயில் இ பிட்மேன். இன்னொன்று வந்து த ஸ்டோன் வால் த நைட் ப்ரைட் ஃபாட் பேக். இந்த புக் வந்து ரிட்டன் பை அலஸ்டர் கென்னடி. இந்த ரெண்டு புக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. இந்த போராட்டத்தை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ நான் சொல்ற போல டீட்டெயில்ஸ் கூட இந்த புக்ல தான் சொல்றேன். இரண்டாம் உலகப் போர் அப்புறம் அமெரிக்கால நிறைய பேர் வந்து குடிபெயர்ந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து அமெரிக்கால போய் வாழணும், த அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது அழகான குடும்பம், அழகான வீடு, ஃப்ரைடே நைட்டான பார்ட்டி, சாட்டர்டே பார்பிக்யூ, சண்டே சர்ச், இது மாதிரி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு போனாங்க. அமெரிக்காவும் எல்லாருமே இங்க பொதுவான மக்கள், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சமுதாயமும் வந்து சொன்னிச்சு உலகத்துக்கு. ஆனா உண்மை அது இல்லை. அமெரிக்கா வந்து ரெண்டு விஷயத்து மேல ஒரு ஒரு இந்த சொசைட்டில இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சது. ஒண்ணு வந்து இந்த ரெட் மெனன்ஸ், அதாவது கம்யூனிசம். இந்த கம்யூனிசம் வந்து அமெரிக்கன் சொசைட்டில இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நினைச்சது. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஓர்பால் ஈர்ப்புடையவர்கள், அதாவது லெஸ்பியன், கே, அப்புறம் வந்து திருநங்கைகள், மாற்று பாலினத்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த சமுதாயத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நினைச்சது. எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க ஒரு பேர் வச்சாங்க, செக்ஷுவல் பிவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சாங்க. இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்புறப்படுத்துறதுக்கு அவங்க 3 மெத்தடை வந்து கையாளுனாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா அப்படின்னு பார்த்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து ஹெவி ஃபைன், போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹெவி ஃபைன் போடுறது. அப்புறம் வந்து இது வந்து சட்டப்பூர்வமாக்குனாங்க, சட்டமே அவங்களுக்கு பண்ணும். ஓகே, லாவே வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து வேலையில இருந்தாங்கன்னா, பிரைவேட் வேலையிலயோ இல்லை கவர்மெண்ட் வேலையிலோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. அவங்க பேர் வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டுருவாங்க. போயிட்டு இவங்களை வந்து அந்த சமுதாயத்துல வந்து உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குவாங்க. இது வந்து சட்டப்பூர்வமா அவங்க பண்ணாங்க அமெரிக்கால. ரெண்டாவது விஷயம் வந்து இது ரொம்ப கொடுமையான விஷயம். இவங்களை அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை வந்து சோசியோபேட்டிக் பர்சனாலிட்டி டிஸ்டர்பன்ஸ் உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முத்திரை கொடுத்துருக்காங்க. பெத்தவங்களே பிள்ளைகள் அவங்களோட சொந்த பிள்ளைகள் வந்து எல்ஜிபிடி இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகளை பார்த்து இவங்களே பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குனாங்க. இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூளை அறுவை சிகிச்சை, லெபோட்டோமி அப்படின்னுவாங்க. அதாவது மூளையில போற ஒரு நர்வை வந்து கட் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு மூளையில முடைக்கிடுவாங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி ஆக்கிடுவாங்க. இது மாதிரி விஷயங்களும் வந்து அந்த காலகட்டத்தில் நான் சொல்றதெல்லாம் 1950s அந்த காலகட்டத்தில் வந்து நடந்த விஷயம். மூணாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை கொடுத்து இவங்களாம் ஒரு தேச துரோகிகள், இவங்களாம் வந்து நம்ம நாட்டு ராணுவ ரகசியத்தை வந்து வெளியில சொல்றாங்க, ரஷ்யன் ஸ்பைஸ்க்குலாம் அவங்க ஹெல்ப் பண்றாங்க, நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து லீக் அவுட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல ஒரு தேச துரோகி முத்திரை, ஸ்பை முத்திரை குத்தி அவங்கள வந்து நீண்ட நாள் ஜெயில போடுறது, ரொம்ப கொடுமையான தண்டனைலாம் கொடுத்தாங்க அமெரிக்கன் லால. இது மாதிரி 3 வகையா ஐசோலேட்டட் தம், பேத்தாலஜிக்கலா அப்படின்னு சொன்னாங்க, அந்த பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட கொடுமையை 1950 கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து அனுபவிச்சாங்க. இது மாதிரி எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அவங்களோட ஆசையை வெளிப்படுத்த முடியாம, அவங்க யாருன்னு வெளியில சொல்ல முடியாம கூனி குறுகி ஒரு விதமான பயத்தோடைய வாழ்ந்த காலகட்டம் அது. அவங்க வெளிப்படையா பேச முடியல மற்றவங்க கிட்ட. அவங்க சந்தோஷமா இருக்கிற ஒரே இடம் எது தெரியுமா? அதாவது அவங்களா இருக்கிற ஒரே இடம் வந்து இந்த ஃப்ரைடே நைட் கிளப்ஸ், இந்த பார், பப்ஸ், இந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட். இங்க வந்து தான் அவங்க வந்து அவங்களா இருக்க முடியும். ஏன்னா அவங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து ஒரே இடத்துல கூடுற இடம். இதை வந்து அமெரிக்கன் மாஃபியா ஃபேமிலி வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணாங்க. இவங்களோட இந்த சின்ன சின்ன ஆசையை வந்து அமெரிக்கன் மாஃபியா ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா, நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வந்து இவங்களுக்காகவே வந்து கிரியேட் பண்ணாங்க. ஆனா அந்த ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா வந்து இந்த இருக்கிற லிக்வர், அந்த உள்ள என்டர் ஆகணும்னா அதுக்கு உண்டான பணம் நிறைய வந்து அதிகமா வந்து காஸ்ட் பிரைஸ் அதிகமாயிடுச்சு. அதையும் மீறி இவங்க வந்து அவங்கள தனியா வெளிப்படுத்துற இடம் ஒரே இடம் வந்து அந்த இடமா தான் இருந்துச்சு. அதால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பப்ஸுக்கு, இந்த ஹோட்டல்ஸுக்குலாம் வந்து ஃப்ரைடே நைட் போவாங்க. அதுல ஒரு முக்கியமான இடம் தான் இந்த ஸ்டோன் வால் இன். அதாவது ஸ்டோன் வால்ன்றது ஒரு விடுதி பேர்.
கிரீன்விச் வில்லேஜ், அதாவது நியூயார்க்ல இருக்கிற கிரீன்விச் வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் இந்த ஸ்டோன் வால் இன். ஜூன் 28, 1969 வழக்கம் போல ஒரு ஃப்ரைடே ஈவினிங், லேட் நைட் ஈவினிங், வழக்கம் போல வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டிலாம் வந்து இந்த ஸ்டோன் வால் இன்ன வந்து அவங்களோட பொழுதை வந்து கழிச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷமா அவங்களோட நண்பர்கள், அவங்களோட லவ்வர்ஸ் அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு போலீஸ்லாம் வந்து ஒரு 8 போலீஸ்காரங்க உள்ள வந்து உங்க எல்லாரையும் நான் செக் பண்ண போனோம், போலீஸ் ரைட் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பார்டெண்டர்ஸ், பவுன்சர்ஸ் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸையும், எல்ஜிபிடி கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே வந்து கீழே நிற்க சொல்றாங்க. இந்த 1969 வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வருஷம். வியட்நாம் வார்ல வந்து அமெரிக்கா தன் விரலை சுட்டுக்கிட்ட வருஷம். மார்ட்டின் லூதர் கிங், கருப்பு இன மக்களுக்காக போராடின மார்ட்டின் லூதர் கிங் கொல்லப்பட்ட வருஷம். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் சமுதாயத்துல வந்து பரவலா பேசப்படுற ஒரு வருஷம். அந்த 1969ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இந்த ஸ்டோன் வால் இன் ரேட்ஸ்ல, இந்த ஸ்டோன் வால் இன்ல. இப்போ வந்து அவங்க எல்லாம் கியூல நிக்கிறாங்க, எல்ஜிபிடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லாருமே கியூல நிக்கிறாங்க. போலீஸ்காரர் வந்து உங்க ஐடி கார்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. சில பேர் வந்து ஐடி கார்டை காமிக்க மாட்டாங்க. போலீஸ்காரருக்கு வந்து இது ஒரு புதுமையா இருக்கு. ஏன்னா எப்போதுமே ஐடி கார்டை காமிச்சா அவங்க காமிப்பாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கள போய் ஜெயில போட்டு ஃபைன் போடுவாங்க, எது வேணா பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்க, நாங்க ஐடி கார்டை காமிக்க மாட்டோம், நீ ஐடி கார்டு காமிச்சாலும் எனக்கு ஐடி பண்ணுவேன், ஐடி கார்டு காமிக்காட்டும் எனக்கு ஐடி பண்ணுவேன், நான் ஐடி கார்டை காமிக்க மாட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அங்க வந்து இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அவங்க கிட்ட போய் ஒரு போலீஸ்கார் சொல்றாரு, ஹே பேல், ஷோ மீ யுவர் ஐடி கார்டு அப்படின்றாரு. உடனே அந்த டிரான்ஸ்ஜெண்டர் விமன் அவங்க என்ன சொல்றாங்க, டோன்ட் பேல் மீ, மை நேம் இஸ் மிஸ்ட்ரஸ் அப்படின்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கட்டம் அந்த ரியட்ஸ்ல. அவங்க பேர் வந்து என்னோட பேர் மிஸ்ட்ரஸ் அப்படின்னும் போது அந்த அந்த மிஸ்ட்ரஸ் அந்த பேர் வந்து ஒரு அவங்க போராட்டத்தோட ஒரு எழுச்சியை அவங்க பாக்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து போலீஸ்காரங்க கேட்டாங்கன்னா உடனே பதில் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அதை அப்போஸ் பண்றாங்க. பிசிக்கலா இல்ல, உடல் மொழியால, அவங்க பாடி ஜெஸ்டர்ஸால நீங்க பண்றது தப்பு, நீங்க எவ்வளவுதான் பண்ணுவீங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இது மாதிரி வந்து அந்த ஸ்டோன் வால் இன்குள்ள அந்த நடந்துட்டு இருக்கும் போது வெளியில வந்து நிறைய கூட்டம் சேருது. ஏன்னா வந்து போலீஸ்காரங்க உள்ள போயிட்டாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு தானே வருவாங்க, இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டமா நிறைய பேர் வந்து அந்த ஸ்டோன் வால் வெளியில வந்து கூட்டம் சேருது. அப்போ வந்து இந்த உள்ள அந்த டிரான்ஸ்ஜெண்டர் விமனை தள்ளுமுள்ள வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் விமனுக்கு வந்து அடிபட்டது, தலையில இருந்து கொஞ்சம் ரத்தம் கொட்டுது. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, அந்த விமனை வந்து அரெஸ்ட் பண்ணி, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் விமனை வந்து கைது பண்ணி, கைதுல விலங்கு மாட்டி அவங்கள வந்து வெளியில வந்து அந்த வேகன், அங்க வந்து அந்த போலீஸ் வண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த வேன்ல வந்து ஏத்துறதுக்காக வெளியில வரும்போது அந்த டிரான்ஸ்ஜெண்டர் விமன் வந்து அவங்க கைது பண்ண அந்த விலங்க அப்படி காமிக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கிட்ட. அப்ப வந்து இந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு காயின், ஒரு டைம்னுவாங்க, அந்த காயினை வந்து வீசுறாரு. அந்த காயின் வந்து தலையில பட்டு டெங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த தருணம் தான் இந்த கழகம், இந்த கலவரம் ஒரு புரட்சியா வெடித்த ஒரு தருணம். இந்த ஸ்டோன் வால் ரைட்ஸுக்கான அடிதளமே இந்த இடத்துல நடக்குது. உடனே மக்கள், அங்க இருந்து கூடியிருந்த மக்கள்லாம் வந்து பியர் பாட்டில், அது இது கையில கிடைச்சது எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியம், என்ன இது வரைக்கும் யாருமே அப்போஸ் பண்ண மாட்டாங்களே, இப்ப என்ன இவங்களோட சேர்ந்து எல்ஜிபிடியோட சேர்ந்து மக்களும் வந்து நம்ம மேல கோபம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் வந்து ஒரு திணறி போயிடுறாங்க. உடனே சில செக்ட் ஆஃப் மக்கள் வந்து அந்த ஸ்டோன் வால் இன்ன வந்து கொளுத்துறாங்க. கொளுத்தும் போது வேற போலீஸ், பேக்கப் போலீஸ் நிறைய வந்து இந்த இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் காப்பாத்துச்சு. ஆனா இந்த கலவரம், இந்த புரட்சி வந்து அடங்கல. நிறைய மக்கள் அன்னைக்கு காலையில, அதாவது ஜூன் 28 நடந்தது. ஜூன் 28 காலையில வந்து நிறைய மக்கள் வந்து சாரையா நிறைய பேர் நியூயார்க்ல இருந்து பல இடத்துல இருந்து வந்து அந்த அந்த ஸ்டோன் வால் இன்னுக்கு வராங்க. அது வந்து கிறிஸ்டோபர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்குது. அங்க இருக்கிற ஒரு பார்க்ல வந்து நிறைய பேர் வந்து உட்காந்து அதை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி குரல் கொடுக்குறாங்க, அவங்க உரிமைக்காக வந்து அவங்க வந்து பேசுறாங்க. இது வந்து தொடர்ந்து ஒரு 3 நாளா கண்டினியூஸா 3 நாளா வந்து இது நடக்குது. அமெரிக்க அரசியல வந்து இந்த போராட்டத்தை வந்து திரும்பி பார்க்கறாங்க. என்ன இப்படி ஒரு போராட்டம் நடக்குது, இப்படி ஒரு போராட்டம் வெடிக்குது, அவங்களோட உரிமை வந்து நம்ம வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் அரசியல் வந்து அவங்களுக்காக காது கொடுத்து அப்பதான் கேட்க ஆரம்பிக்குது. இன்சிடென்ட் அப்புறம் அமெரிக்கன் சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அமெரிக்கன் மக்கள்லாம் வந்து நினைக்கிறாங்க, இவங்களும் மனுஷங்கள் தானே, இவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன உணர்வு இருக்குதோ இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு உணர்வு தான், அதுவும் ஏன் அதை நம்ம தப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் மக்கள் வந்து எல்ஜிபிடிக்காக குரல் கொடுக்குறாங்க. எல்ஜிபிடியும் வந்து அவங்களோட உரிமையை வந்து, எங்களை இப்படிலாம் கொடுமை, 20 வருஷமா எங்களை இப்படிலாம் கொடுமை படுத்திட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை,
எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம், இது எங்களோட நோய் இல்லை, எங்களோட உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இப்போ என்ன பண்றாங்க, இப்போ ஒரு மூணு நியூஸ் பேப்பர் இந்த கே கம்யூனிட்டிக்காக லான்ச் பண்றாங்க, பப்ளிஷ் ஆகுது. இது அவங்களோட உரிமைக்காக அமெரிக்கா ஃபுல்லா இந்த பத்திரிகை மூலியமா அதை பரப்புறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுது, கே லிபரேஷன் ஃப்ரண்ட். இது ஃபார்ம் ஆகி இந்த மக்களுக்காக, எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்காக குரல் கொடுக்கிற ஒரு ஃப்ரண்ட்டை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. 1970, அதாவது கரெக்டா 1 இயர் கழிச்சு, அதே இந்த ஜூன் 28 அன்னைக்கு நிறைய மக்கள், கிட்டத்தட்ட 50,000 எல்ஜிபிடி சேர்ந்தவங்க எல்லாருமே அங்க இந்த பிரைட் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இடத்த அந்த ஸ்டோன்வால் இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கும் எவ்ரி இயர் ஜூன் 28 இந்த பிரைட் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. 2016 யூஎஸ் பிரசிடென்ட் பாரக் ஒபாமா ஸ்டோன்வால் இன், இந்த கிறிஸ்டோபர் ஸ்ட்ரீட், இந்த இடத்தெல்லாம் ஒரு நேஷனல் சிம்பிளை அறிவிச்சிட்டாரு. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். 2019 இந்த ஸ்டோன்வால் இன் ரைட்ஸ் நடந்த 50 இயர்ஸ் சிம்பாலிசமா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இந்த பிரைட் ரேலியில கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில், யூஎஸ்ல, ஆஸ்திரேலியாவில், உலகம் ஃபுல்லா எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சுன்னா இந்த ஸ்டோன்வால் ரைட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது, நிறைய 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 இடத்துல அங்கீகாரம் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இந்தியாவில் அவங்களுக்கு மரியாதை நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு கேட்கணும்னா அந்த கேள்வி நம்ம பார்க்குற கண்ணாடியை பார்த்து நம்ம கேட்கணும். அந்த கண்ணாடி என்ன பதில் சொல்லுதோ அதுதான் அந்த கேள்விக்கான பதில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு போராட்டத்தின் கதையை பார்க்கறது வரைக்கும் கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.